ஒரு கிலோ இறைச்சி வாங்குற காசுக்கு 2 கிலோ சின்ன மீன் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு அளவான மீடியம் சைஸான மீன் வந்து 1 கிலோ வாங்கலாம். நல்ல மீனே 1 கிலோ வாங்கிக்கலாம் 1 கிலோ இறைச்சி வாங்குறதுக்கு. ஏன் நான் இந்த மீன் கதை கதைக்கிறேன்னு சொன்னா, அதுக்கு முந்தைய நான் இன்னொரு விஷயம் இன்றைக்கு சொல்றேன் உங்களுக்கு. மீன்ல இருக்கிற புரோட்டீனும் இறைச்சியில இருக்கிற புரோட்டீனும் வந்து கிட்டத்தட்ட அன்னளவா சமனாத்தான் இருக்கும். அடுத்தது மீன்ல நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து மிகவும் குறைவா இருக்குது மீன்ல. அடுத்தது இன்னொரு அடிஷனலா பெனிஃபிட் இருக்குது, ஒமேகா 3 சொல்லக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது உடம்புக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நான் ஏன் இந்த இறைச்சி கதையை கதைக்கிறேன்னு சொன்னா, இந்த இறைச்சி சாப்பிட்றதால வந்து கொலஸ்ட்ரால் வந்து கூடும். அதுலேயும் இந்த பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்றது வந்து மிக கூடுதலாக இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யும்னு சொன்னா பல பாதிப்புகளை வந்து ஹார்ட்ல வந்து ஏற்படுத்தும். இப்போ நான் இந்த தூக்கிட்டு வந்திருக்க இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு உண்மையிலே மெடிக்கல் உலகத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஜெட். இது என்ன செய்யும்னு சொன்னா, எங்களோட ஹார்ட்டை வந்து திரும்ப இயக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி படைச்ச ஒரு கெஜெட் தான் இது. ஏஇடின்னு சொல்லுவோம் நாங்கள், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர்னு சொல்லி. ஸோ எங்களோட ஹார்ட் அதை பற்றி உங்களுக்கு அதில் பெருமதியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொருத்தர இந்த ஃபிஸ்ட் அளவு கையை இப்படி மூடினீங்கன்னு சொன்னால், இந்த இதில் அளவு தான் உங்களோட ஹார்ட் இருக்க போகுது. ஒரு நாளைக்கு உங்களோட ஹார்ட் எத்தனை தரம் துடிக்குதுன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 1,00,000 தரம், 1,00,000 தரம் துடிக்கும். அன்னளவாக ஒரு நிமிடத்துக்கு ஒருத்தருக்கு 70 இல்லாட்டி 72 தரம் ஒரு நிமிடத்துல துடிக்குதுன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஹார்ட் 1,00,000 தரம் துடிக்கும். அவரு விரும்பாமலே அவர் தூங்குற நேரமும் எந்த வேலை செஞ்சாலும் அது வேலை செஞ்சு கொண்டே இருக்கும், அந்த சின்ன ஹார்ட். ஸோ அந்த ஹார்ட் ஒரு முறை துடிக்கிற நேரம் கிட்டத்தட்ட 70 மில்லிலிட்டர் ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணும். நீங்க ஒரு மெட்ஸ் ஒன்று கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஹார்ட் கிட்டத்தட்ட 7,000 லிட்டர் பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஸோ அப்படியான சின்ன ஹார்ட் வந்து ஒரு பம்ப் மாதிரி, அதுக்குள்ளால வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கிட் ஒன்று இருக்குது. அந்த சர்க்கிட் சரியான முறையில் வேலை செஞ்சால் தான் அந்த பம்ப் வந்து சரியான முறையில் வேலை செய்யும். ஸோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இருதயம் நின்று போயிடுது. ஸோ இருதயம் ஏன் நிற்குதுன்னு சொன்னால், ஒன்று சரியான முறையில் அந்த சர்க்கிட் உள்ளுக்கு இருக்க அந்த எலக்ட்ரிக் சர்க்கிட் வந்து சரியான முறையில் வேலை செய்யாதுதான் முதலாவது காரணம் அது. ஸோ அந்த ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கிற சர்க்கிட்டை வந்து திரும்ப சரியான முறையில வேலை செய்ய வைக்கிற ஒரு கெஜெட் தான் இந்த கெஜெட். ஸோ மெடிக்கல் ஆக்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுல பெரிய பெரிய மால்கள்ல, ஸ்கூல்கள்ல, ஆஃபீஸ்கள்ல, பப்ளிக் பிளேஸ்களில் வந்து இது வச்சிருக்காங்க. என்று சொன்னால் இதை பப்ளிக் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுக்குரிய சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க அறிஞ்சு கொண்டா. ஸோ இதுக்கு நாங்கள் சொல்றது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இயங்கும். இதே மாதிரி மெஷின் வந்து சின்னதா வந்து ஹார்ட்டுக்கு உள்ளால ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்கே இம்ப்ளான்ட் பண்ற இம்ப்ளான்டபிள் டீஃபிபிரிலேட்டர் வந்து இருக்குது. சில நோய் உள்ள இருதயத்தில் நோய் உள்ள சிலவங்களுக்கு அந்த மெஷின் வந்து ஆல்ரெடி உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். எப்பெல்லாம் அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல பிரச்சனை வருதோ அது அப்போ வேலை செஞ்சு அந்த இதயத்தை வந்து இதயம் நிற்கிறதுல இருந்து தடுக்கும். ஸோ இது எப்படி வேலை செய்யுது? ஸோ இந்த மெஷின் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்குது, இது ஃபுல்லா ஆட்டோமேட்டட் மெஷின். ஸோ இந்த மெஷின் இப்படி எடுத்தா இது வேர்ல்ட்ல எங்க நீங்க இந்த மெஷினை பார்த்தாலும் இதே அமைப்புல தான் இருக்க போகுது. இந்த ஓப்பன் ஹியர்னு இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு, இதுல படங்கள் போட்டிருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுல முதலாவது என்ன செய்யணும், இதுல இந்த பவர் பட்டன் சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பவர் பட்டனை வந்து ஆன் பண்ண உடனே மெஷின் கலைக்க தொடங்கும். Adult mode. Attach the pads to the patient as the picture shows. So machine connector of the pads to AED. So இந்த மெஷின் சொல்லுது இந்த இருக்குது, இதான் அந்த பேட்னு சொல்றது. இந்த பேட் 2 பேட் வரும். இந்த 2 பேடையும் ஒருத்தர் இந்த நெஞ்சில வந்து அட்டாச் பண்ணணும். எங்கெங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லி காட்டியிருக்குது. ஸோ அந்த இடத்தை வந்து சரியான முறையில் அட்டாச் பண்ணி போட்டு இந்த வயரை வந்து இதுல கனெக்ட் பண்ற நேரம் இந்த மெஷின் வந்து என்ன சொன்னா, அவருக்கு ஹார்ட்ல வந்து ஸோ அவர் ஹார்ட்ல
அந்த மின் சுற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி உடனே இந்த மெஷின் வந்து டிடெக்ட் பண்ணி என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மெஷின் வந்து அட்வைஸ் பண்ணும் இதுக்கு ஷாக் வந்து கொடுக்கணும் இவருக்குன்னு சொல்லி அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல எந்த பிரச்சனையும் இல்லாட்டி மெஷின் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாது. ஸோ இது வந்து அட்வைஸ் பண்ணின உடனே என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பட்டன் இருக்கு, இந்த ஷாக்னு சொல்லி இருக்குது அந்த பட்டனை வந்து இதை ஆப்ரேட் பண்றவரு இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ற நேரம் அந்த ஷாக் கொண்டு வந்து டெலிவர் ஆகும். அந்த டெலிவர் ஆகி அந்த ஹார்ட்டை வந்து திரும்ப சரியான முறையில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து ஒன்று உருவாகிறதுக்கு இந்த மெஷின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஷாக் கொடுக்குற நேரம் மிக மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னா அந்த உரிய நபரை அந்த பாதிப்படைஞ்ச நபரை வந்து ஒருத்தரை வந்து தொடக்கூடாது, அந்த நேரம் தொட்டு கொண்டிருக்க கூடாது. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு கரண்ட், ஒரு பவர்ஃபுல்லான கரண்ட் உண்டு. யாராவது தொட்டு கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து தாக்கி அவங்களோட ஹார்ட் வந்து நல்லா வேலை செஞ்சிருக்க ஹார்ட் வந்து சில நேரம் நின்று அவங்க மயங்கி விழக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கு. ஸோ எவரும் டச் பண்ணக்கூடியது இந்த ஷாக் வந்து டெலிவர் பண்ற நேரம். ஸோ இது ஹேண்டில் பண்றவங்க கட்டாயம் இது சம்பந்தமான ஒரு நாலேஜ் ஒன்று இருந்தா தான் இதை ஹேண்டில் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு ட்ரைனிங் இப்போ கொடுக்கப்படுது. BLS சொல்லக்கூடிய பேசிக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கப்படுது. அந்த கோர்ஸ் முடிச்சவங்க இதை ஹேண்டில் பண்ணலாம். நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ இது ஒரு லைஃப் சேவிங் கெஜெட் உண்டு. ஸோ இதை எங்களோட அந்த அருமையான இதயத்தை திரும்ப இயக்க வைக்கக்கூடிய சக்தி படைச்ச ஒரு உபகரணம் தான் இது.